இந்த வீடியோட ஹோஸ்டேஜ் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆப்பிள் ஸ்டோரை வந்து காட்டுறாங்க. அதில் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அப்போ ஒருத்தர் தீவிரவாதி வந்து அங்கே வந்து நுழையிறாரு. நுழைஞ்சு துப்பாக்கியை காட்டி வந்து எல்லாரும் கீழே படுங்க, இல்லாட்டி நான் எல்லாரையும் சுட்டுருவேன் அப்படின்றாரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பாதி பேர் வந்து வெளியே போயிடுறாங்க. பாதி பேர் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து போயிடுறாங்க. ஒரு 4 பேர் மட்டும் பக்கத்தோட ஒரு ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. ஒருத்தர் மட்டும் அந்த ஆப்பிள் ஸ்டோரில் வந்து இருக்கார். அந்த அவரை மட்டும் பிணக்கைதியாக மட்டும் அவரை வந்து பிடிச்சி வச்சுக்கிறாரு. மற்றவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி இவருக்கு வந்து தெரியாது. அதனால வந்து என் கூட வந்து யாராவது பேசுகிறதுக்கு வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் கூட பேசுகிறதுக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட அவர் வந்து $200 பில்லியன் வேணும், அதுவும் பிட்காயினாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து ஊரோட எல்லா போலீஸும் மிலிட்டரி எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க. அந்த ஆப்பிள் ஸ்டோரை சுற்றி வந்து உழைச்சிட்றாங்க. அப்புறம் இவர்கிட்ட அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இவருக்கே தெரியாமல் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க எல்லா 50 பிணை கைதிக்கு மேலே இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட இருக்கவர் வந்து ரொம்ப நேரமாக வந்து தண்ணி தாகமாக இருக்குது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. இவரும் வந்து தண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகிட்ட வந்து சொல்கிறாரு. சரி தண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தீவிரவாதி வெளியே கேட்டை திறந்து போய் தண்ணி கேட்பார். அவங்களும் கொண்டாந்து வந்து கேட்டுக்கிட்ட வந்து தண்ணி வச்சுருவாங்க. இவர் ஹோஸ்டேஜ் கையை வந்து பின்னாடி வந்து கட்டி வச்சுருப்பாங்க. வெளியே போய் தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு குனியறதுக்காண்டி தண்ணி எடுப்பாங்க. அவரால் எடுக்க முடியாது. உடனே வந்து அவர் பின்னாடி உள்ள கட்டை வந்து அவுத்து விட்டுருவார். துப்பாக்கியை சைடில் வைக்கும்போது அந்த ஹோஸ்டேஜ் என்பா குடுகுடுன்னு ரோட்டை கிராஸ் பண்ணி ஓடிடுவார். இந்த சமயத்தை பின்னாடியே வந்து தீவிரவாதியை வந்து துரத்திட்டு வருவார். அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து கார் ஏற்றி வந்து அவரை வந்து கொன்னுருவாங்க. அப்புறம் அந்த 4 பேர் ஒரு ரூம்குள்ளே ஒழிஞ்சிருந்தாங்க. அவங்களையும் வந்து மீட்டுட்டு பத்திரமா கூட்டி வந்துருவாங்க. இதோட இந்த படத்தோட கதை தான் முடியுது. நன்றி.